அல்லாஹ்க்கு தேவையில்லை கொஞ்சம் பேர் கூட பேர். இந்த உலகத்தில் ஒரு காலம் இருந்தது, நாங்க எங்கட சிந்தனைப்படி இன்று உலகத்தை ஆளுது அமெரிக்கா. அமெரிக்கா தான் ஆளுது உலகத்தை. இதுக்கு முன்னுக்கு ஆண்டது தெரியுமா ஐரோப்பா. அமெரிக்காவுக்கு முன்னால உலகத்தை ஆண்ட கண்டம் எது? ஐரோப்பா. சரி, ஐரோப்பாவுக்கு முன்னால உலகத்தை ஆண்ட கண்டம் எது? ஆசியா. ஆசியா தான் உலகத்தை ஆண்டு. எத்தனை வருடம்? கிட்டத்தட்ட 1000 சொச்சம் வருடம் ஆசியா தான் ஆண்டது உலகத்தை. ஆசியா தான் ஆண்டது. எங்க கிலாபத் இருந்தது பாருங்க, பக்தாதுல. பக்தாத் எந்த கண்டம்? ஆப்பிரிக்கா ஆண்டது, மிஸ்ர் ஆண்டது உலகத்தை. இன்றைக்கு ஐரோப்பா, அதுக்கு பிறகு அமெரிக்கா ஆளுது உலகத்தை. அல்லாஹ் உதவி செய்தான் முஸ்லிம்களுக்கு. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் எங்களுக்கு எதுவுமே செய்திருக்க முடியாது. பத்ரிலிருந்து தொடங்கிய உதவி. அல்லாஹ் குர்ஆன்ல வலகத் நஸரகுமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரா, பல இடங்களில் நாங்கள் உதவி செய்திருக்கிறோம். ஆனா உதவி செய்யறதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. என்ன நிபந்தனை? நாங்க அல்லாஹ்க்கு உதவி செய்யும். நாங்க சகோதரர்களே அல்லாஹ்க்கு உதவி செய்தா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வார். அல்லாஹ்க்கு உதவி செய்யறா என்ன? அல்லாஹ்க்கு காசு தேவையா? அல்லாஹ்க்கு சாப்பாடு தேவையா? இல்லை. அல்லாஹ்க்கு உதவி செய்யறா என்ன? அல்லாஹ்வுடைய குர்ஆன இந்த பூமியில நிலைநாட்டும். அவ்வளவுதான் நாங்க செய்யும். இயன்சுருகுமுல்லாஹு ஃபலா காலிப லகும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தா உங்களை யாரும் தோக்கடிக்கல. இப்ப 313 பேர் 1000 பேருக்கு முன்னால வெற்றி அடைந்தார்களா, தோக்கடிக்கப்பட்டாங்களா? அல்லாஹ் எப்படியும் இறக்குவான் உதவி, எப்படியும் இறக்குவான் சகோதரர்களே. ஜங்கீஸ் கானுடைய மங்கோலிய ஆட்சி காலத்திலே மங்கோலியர்கள் செய்த சபதம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தை நாசமாக்குவோம். ஹிஜ்ரி 600 சொச்சத்திலே வரலாறு இவைகள் நாசமாக்கி காட்டினாங்க. பகதாதுல 20 லட்சம் மையத்துகள் அடக்க இல்லை. ஏன்? யார் அடக்க? 20 லட்சம் பேர். அல்லாஹ் ஆப்பிரிக்காவிலே மிஸ்ரிலே உருவாக்கினான் லாஹிர் பைபரஸ் என்ற ஒரு ஆலிமை. உலமாக்கள் யோசிச்சாங்க, என்ன செய்யறது? இப்ப அல்லாஹ்வுடைய உதவிதான் இறங்கும். அல்லாஹ்வுடைய உதவிதான் இறங்கணும் எங்களுக்கு. அல்லாஹ் லாஹிருடைய கையிலே வெற்றியை கொடுத்தார். என்ன நடந்தது தெரியுமா? ஜங்கீஸ் கானுடைய பேரன் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அல்லாஹ்வுடைய உதவி அதுதான். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த உலகத்தில் காஃபிர்கள் நினைக்கிறாங்க என்ன? இஸ்லாம் அழியணும். அது நடக்காது. யுரீதூன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய நூர் இருக்குதானே, இஸ்லாம், ஈமான், இந்த குர்ஆன், இத வாயால ஊதி 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 அணைக்க பார்க்கிறார். கற்பனை கெட்டுமா இது? இவ்வளவு பெரிய நூற உலகத்தில் உள்ள எல்லா காபிரும் சேர்ந்து ஊதி ஊதி அணைக்க பார்க்கிறாங்களா? அல்லாஹ் சொல்றார், வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் தனது நூரில் பூர்த்தியானவன். வலவ் கரிஹல் காஃபிரூன், காபிர்கள் வெறுக்கலாம், முஷ்ரிக்கள் வெறுக்கலாம், ஆனால் சகோதரர்களே அல்லாஹ் உதவி செய்வார் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உதவி செய்வார் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் பக்ராவுல குர்ஆன்ல துஆவே சொல்லித்தான் அல்லாஹ், ரப்பின் சுர்னி அலல் கௌமில் காஃபிரீன், யா அல்லாஹ் காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ். நுஸ்ரத்தை கேட்கணும் சகோதரர்களே அல்லாஹ்விடத்தில். என்னுடைய எதையும் நம்பி நாங்க வாழக்கூடாது. என்ற பிள்ளைகள் இருக்கு, என்ற குடும்பம் இருக்கு, இல்லை என்ற வாப்பா எல்லாம் செய்வார். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், அல்லாஹ் இடத்த உதவியை கேளு. மனைவிக்கு படிச்சு கொடுக்கணும், அல்லாஹ்விடத்தில் உதவியை கேளு.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை விட்டு சென்றது அப்படித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளை கையில் எடுத்துட்டாங்க. ஏன்? முனாஃபிக்குகள் இன்னும் அழியல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாக மாட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானாலும் அல்லாஹ் மௌத்தாக இல்லையே, அல்லாஹ் மௌத்தாக இல்லையே. ஃபைன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் மாத். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத், சரி, அல்லாஹ் மௌத் ஆயிட்டானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் மக்கா மதீனா இவ்வளவுதான் வெற்றி. உமர் ரலியல்லாஹு நினைச்சாங்க என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாக முந்தி